வெல்கம் டு கில்லாடி பாஸ். பெரிய கோயிலுக்கு தான் நம்ம போப்போம். இப்போ நம்ம தஞ்சாவூரில் தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம தஞ்சாவூரில் தான் வீடு ரூம் எடுத்துருக்கோம். ரூம் பார்க்கவே செம்மையாக கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ். இது எல்லா ரூமுமே அழகாக இருக்கும். கம்மி ப்ரைஸில் வாங்கினா இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி காமிக்க பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து மேல் ஃப்ளோரில் தான் நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம். கீழ் ஃப்ளோர்லேயும் ரூம்ஸ்லாம் இருக்குது. வாங்க பார்த்தது நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்க்கிங் லாட்டில் இருக்கோம். கோயிலுக்கு இப்போ உள்ளே போப்போம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் வந்ததுனால அவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமா தான் தெரியல. நைட் நேரத்தில் இவ்வளோ அழகாக இருப்பாங்க. கோயில் செம்மையாக இருக்குது. கோயில் நம்ம கோயிலில் தான் இருக்கோம். கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு காமிக்க வெயிட் பண்ணுங்கள். கைஸ் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நைட் நேரத்துலேயே இவ்வளோ அழகாக இருக்குது. பகலில் திருப்பியும் பகலுக்கு வருவோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள். சுற்றி காமிக்க அங்கே ஒரு சிலை இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். உள்ளே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வர வேண்டியதான். அழகாக இருக்குது பாருங்கள். கைஸ் கோயிலுக்கெலாம் போய் சாமிலாம் கும்பிட்டாச்சு. செம்மையாக இருக்குது கைஸ். சாமி சூப்பராக செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே போவோம். அங்கே மேலே ஒன்று இருக்குது, அங்கே தான் போவோம். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருப்பேன். நைட் நேரத்துலாம் அவ்வளோ தெரியல. பகலில் கண்டிப்பாக போவோம். பகலில் வந்து உங்களுக்கு காமிக்க. பகலில் கண்டிப்பாக வாங்கணும் கேஸ். ஏன்னா கோயிலுக்கு இப்போ சும்மா காற்று வாங்கலாம் வந்தோம். நம்ம உள்ளே போயிட்டு சும்மா வந்துடுவோம். என்னென்ன சாமிகள் இருக்குதுன்னு பார்க்க போவோம். ஆனால் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அலோடு இல்லை கைஸ். நீங்கள் சரி இன்னும் சூப்பராக இருக்கீங்க. இன்னும் என்ன காமிக்கிறேங்க உங்களுக்கு. இங்கே காமிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கோயில். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வரும். அது என்ன படம்னு மறக்காமல் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குது. இந்த தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா செகண்டாவது வாட்டி நம்ம போவோம். சூப்பராக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா நம்ம மேலே வந்துட்டோம். நான் சொல்லியிருப்பேன் மேலே வந்துட்டு மேலே வந்துட்டோம். படிக்கட்டு மேலே இருக்குது. அது மேலே தான் ஏறி வந்தோம். செம்ம காற்றடிக்குது கேஸ். இங்கேப்பா இங்கே உள்ள ஆழத்தில் இருக்கோம். நம்ம பயங்கரமாக இருக்குது உள்ள கிட்ட கோயிலை பார்த்ததுக்கு. இது கைஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செகண்டாவது விலாகு. நம்ம ஃபஸ்ட்டு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா போயிட்டு அது செம்ம சப்போர்ட் கொடுத்தீங்க. தஞ்சாவூர் வந்து இருக்கோம். செம்மையாக இருக்குது. தஞ்சாவூர் தான் கைஸ். செம்மையாக இருக்குது. இது தஞ்சை வந்திருக்கோம். தஞ்சை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த தஞ்சை கோயில் அவங்கள காமிச்சிருப்ப செம்மையாக இருக்குது. அங்கேருந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பிரசாதம் தராங்க. அதான் வாங்கிட்டு இருக்காங்க. டான் 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 டான். பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் நினைப்பீங்க என்ன இவன் இதே காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக சுற்றியும் பாருங்கள். சுற்றியும் அதான் பெருசாக இருக்குது. நம்ம ரூம் எடுத்து தங்கியிருந்தோம்ல அதில் இருக்க ஜன்னலை பார்க்கும் போது இதான் பெருசாக இருந்துச்சு. இந்த இதுவே சூப்பராக இருக்குது பார்க்க. எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா தம்பிக்கு விளையாடிட்டு இருக்கா. அதை பார்த்து இருங்க அவர்கிட்ட என்னான்னு கேட்போம். தம்பி அது என்ன கோயில்? ஓ நக்கலா கைஸ். தம்பியோட நக்கலை பார்த்தீங்களா? சாமி கோயிலா கிண்டல் பண்ணாங்க. கிண்டல் உண்மையிலேயே ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா தஞ்சை பெய்யா கோயில். கைஸ் இதை இருக்காக பார்த்தீங்களா? இப்போ யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொன்னியின் செல்வன் படத்தில் வருவார். மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கரெக்டாக சொல்லணும் கைஸ். இங்கே வந்து எந்த கோயிலுக்கு போனால் இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் புரியாது சில பேருக்கு.
ஆனால் அது சில பேருக்கு தமிழில் பார்க்கும்போது தமிழ் மாதிரி இருக்கும், மலையாளக்காரங்க பார்க்கும்போது மலையாளத்தில் எழுதிருக்க மாதிரி இருக்கும், இதுவே தெலுங்குக்காரங்க பார்க்கும்போது தெலுங்கில் எழுதுற மாதிரி இருக்கும். எல்லாமே கலந்து எழுதி வச்சுருப்பாங்க. அதான் கலந்து எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு நீங்களே படித்து பார்த்தா தெலுங்குக்காரங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது புரியும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லா சாமியுமே கும்பிட்டு வந்துட்டோம். ஆனால் எங்கேயுமே ஃபோன் அப்போது அலௌட் இல்லை. மொபைல் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவங்களுக்கே தெரியும் மொபைல் வந்து கோயிலுக்கு போகும்போது கொண்டு போகக்கூடாது. இவன் வந்து ரூமுக்கு போயிட்டு காலையில் ஒரு 6-7 மணிக்கு அவன் வந்து இங்கே வந்துட்டு திருப்பி வந்து இது பண்ண போவோம். ஜாலியாக இருக்கும்போது சோதாங்கஸ் நம்ம நைட்டு வந்து இது முடிஞ்சிச்சு. நம்ம காலையில் வந்து திரும்பி பார்க்கணும். செம கூட்டமாக இருக்குது இங்கே நல்லா. பகலில் வந்துட்டோம். செம்மையாக இருக்குது பகல். ஆனால் சாதாரண கோயில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நைட் தான் வேறு மாதிரி இருந்தது. உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. பகலும் நல்லா தாங்க இருக்குது. இங்கே போட்டுருக்காங்க பாருங்க ஃபோன் அலோடு இல்லைன்னு. அங்கே உள்ளே போட்டுருப்பாங்க. போலீஸ்லாம் இருக்காங்க. அப்போ நைஸாக கீழே ஆகிக்கிட்டே போயிடுவோம். வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துருக்கோம். காலையில் இன்னும் சூப்பராக இருக்குது. ஐயோ போலீஸ் இருக்குது. அப்படியே நைஸாக இருக்கும். கைஸ் பார்த்தீங்களா அது என்ன சார் தெரியுமா? நந்தி சிலை. இவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. அது இவ்வளோ பெருசாக நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பெருசாக பார்க்குறேன். அந்த சிலையை குட்டி குட்டியாக இருக்கும். நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா பகல்லையும் நல்லா தான் கைஸ் இருக்குது. செம்ம பெருசாக அடுக்கடுக்கா அழகாக இருக்கு பாருங்க. சரி ஒரு துஷ்டு பாருங்க. இது பாருங்க. ஆய் கைஸ் இதோ இந்த வீடியோ முடியுது. பார்த்து வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி சாப்பிடுது அழகா சாப்பிட்டு இருக்கு. இது பேரா ஃபேன்சி பீகாக். செம்மையா இருக்கு. அழகா இருக்குடா. அது தோல்ல உட்காந்துக்குதா. அழகா இருக்குடா. ஐயோ விட்டு கிடக்குது.